நாட்டு மக்கள் கல்வி அறிவு பெறுவதில் அந்த இளம் அதிபர் அளப்பரிய ஆர்வம் காட்டினாரு. இதனால 1983ல 13 விழுக்காடா இருந்த கல்வி அறிவு 1987ல 73 விழுக்காடா எகிருச்சு. பெண்களுக்கு அவர் உயர் பதவிகளை தந்தாரு. கட்டாய திருமணம், பலதார மனத்துக்கு அவர் தடை விதிச்சாரு. கர்ப்ப காலத்துல விடுப்புடன் கூடிய சம்பளம் அப்படிங்கிறதும், வாரத்துல குறிப்பிட்ட ஒரு நாள்ல பெண்கள் சமைக்க தேவையில்ல, அந்த நாள்ல ஆண்கள் தான் சமையல் செய்யணும் அப்படிங்கிற வித்தியாசமான ஆணைய பிறப்பிச்சாரு. அந்த அதிபரோட பெயர் தாமஸ் இசிதோர் நோயல் சங்கரா. அவரோட நாடு மேற்கு ஆப்பிரிக்கா நாடான பர்கினோ ஃபேசோ. பன்னாட்டு நிதியம், உலக வங்கிகளோட உதவிகளை அவர் பெற மறுத்தாரு. உங்களுக்கு உணவு ஊட்டுபவர் உங்களை கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் அவரோட சித்தாந்தமே. நாட்டை இணைக்கும் சாலைகள், இருப்பு பாதைய வெளிநாட்டு உதவிகள் இல்லாமலேயே அவர் அமைச்சாரு. பர்கினோ ஃபாசோ நாட்டுல விளைஞ்ச பருத்தியில பர்கினோ ஃபாசோ நாட்டு தையல் கலைஞர்கள் உருவாக்கிய உடைகளை தான் அந்த நாட்டு மக்கள் அணியணும் அப்படின்னு வற்புறுத்தினாரு. சொந்த நாட்டுல மட்டும் இல்லாம அண்டை ஆப்பிரிக்கா நாடுலயும் அவரோட புகழ் பரவுச்சு. ராணுவ கேப்டனா இருந்து ராணுவ புரட்சி மூலம் ஆட்சிக்கு வந்தவர் தான் அப்படின்னாலும், மார்க்சியவாதியாகவும் பெரும் புரட்சியாளராகவும் தாமஸ் சங்கரா விளங்கினாரு. அவரோட ஆட்சி அமெரிக்கா உள்பட பல நாடுகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சு. விளைவு 1987ல தாமஸ் சங்கராவுக்கு எதிராக ராணுவ புரட்சியே நடந்துச்சு. உற்ற நண்பரா இருந்த பிளெசி அப்படிங்கிறவரே தாமஸ் சங்கராவை படுகொலை செஞ்சு ஆட்சிய அவரவசம் ஆக்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாட்டையே முழுக்க முழுக்க மேற்கு நாடுகளோட காலனியா பிளெசி மீண்டும் உருமாத்தினாரு. புரட்சியாளர்களும் தனி மனிதர்கள் தான், அவர்களை கொல்ல முடியும், ஆனால் அவர்களது சிந்தனைகளை கொல்ல முடியாது என்பதுதான் தாமஸ் சங்கராவின் பொன்மொழி. ஆப்பிரிக்காவின் ஷேக் வேராக இன்னைக்கும் மக்கள் மனசுல வாழ்றாரு தாமஸ் சங்கரா.